செல்வி ஃப்ரம் செந்தில் கார்மெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான ப்ரூச் ஒர்க்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிளாத் வந்து நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ரோஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய கர்ச்சிப் சைஸ் கிட்டத்தட்ட வேணும். எடுத்து 4 பக்கமும் சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கணும். இதா மாதிரி சால்ட்ரிங் பண்ணுறதுனா சுற்றிலும் லைட்டாக பொசுக்கி எடுத்துக்கணும். இதை வந்து நீங்கள் அழகாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொசுக்குனிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக வரும். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் கட் பண்ணாமையே அழகாக சால்ட்ரிங் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்த அப்புறம்களுக்கு இப்படி முக்கோணம் மாதிரி வர மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். தெரியுதா உங்களுக்கு வீடியோவில்? இதை மாதிரி அழகாக ஃபோல்ட் பண்ணிக்கங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ரெட்டை மடிப்பாக இருக்குது பார்த்தீங்களா, டபுள் ஃபோல்டிங், அது வந்து நம்ம பக்கம் இருக்க மாதிரி வச்சு அழகாக அப்படியே மடிச்சுக்கிட்டே போகணும். ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு 2-3 மடிப்பு மடிச்சிங்க. அதுக்கப்புறம்களுக்கு லெஃப்ட் சைடையும் ரைட் சைடையும் கரெக்ட் பண்ணிக்கிட்டு சென்டரை விட்டுட்டு லெஃப்ட்டையும் ரைட்டையும் பிடிச்சிக்கிட்டே அழகாக நீங்கள் சுற்ற ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு மட்டும் வராது, அதனால் சென்டரில் சுற்றுங்க. அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ண அப்புறம்களுக்கு லெஃப்ட்டையும் ரைட்டையும் பிடிச்சிக்கிட்டு இதை மாதிரி அழகாக சுற்ற ஆரம்பிச்சிருங்க. இப்படி சுற்றின அப்புறம்களுக்கு அவ்வளோதான். இப்போ உங்கள் பக்கம் டேர்ன் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே அழகாக ரவுண்டாக அப்படியே சுற்றிக்கிட்டே போங்க. அப்படியே மடிச்சுக்கிட்டே போகணும். அவ்வளோதான். இதே மாதிரியே மடிக்கணும், ஈவனாக மடிக்கணும். அப்போ தான் ரோஸ் வந்து உங்களுக்கு அழகாக கிடைக்கும். சென்டர் பகுதியில் உள்ள ரோஸு இப்படியே அழகாக சுற்றிக்கிட்டே போங்க. அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ண மாதிரியே நீங்கள் அழகாக சுற்றிக்கிட்டே போங்க. இப்படி சுற்றி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு ரோஸ் வந்து உங்களுக்கு சென்டர் பகுதிக்கு உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரியாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பின்னை ஒன்று குத்தி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சுற்றிலும் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துங்க. ஏன்னா பிரிஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் சைடில் வைக்கிறதுக்கு இதை மாதிரி ஒரு சாட்டின் கிளாத்தை எடுத்துங்க. சாட்டின் கிளாத்தை நல்லா ஈவனாக வர மாதிரி மடித்து தேவையில்லாமல் எக்ஸஸ் இருந்தால் அதை கட் பண்ணி எடுத்துங்க. ஃபஸ்ட்டு ரோஸ் செஞ்சோம்னா அதுவும் சாட்டின் கிளாத்து தான், இதுவும் சாட்டின் கிளாத்து தான். இதை மாதிரி முக்கோணமாக மடிச்சுக்கிட்டு நார்மலாக நம்ம எப்போவும் இப்படி ஸ்டிச்சஸ் கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரியே ஸ்டிச்சஸ் கொடுத்து எடுத்துங்க. அப்படி மேலே கீழே அதை மாதிரி குத்தி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறங்களுக்கு டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு பெட்டல்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இதை மாதிரி உங்களுக்கு அழகாக கிடச்சிரும். இதுக்கப்புறம் தையல் பிரியாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் நல்லா டைட் பண்ணி எடுத்துங்க. 2-3 ஸ்டிச்சஸ் போட்டு நல்லா டைட் பண்ணி எடுத்துங்க. இதை மாதிரி அழகாக அப்படியே செஞ்சு எடுத்துங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக 2-3 ஸ்டிச்சஸ் கொடுத்துங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு லென்த்தாக தான் இருக்கும். இதை வந்து என்னால் மினிமைஸ் பண்ண முடியல. பண்ணனா உங்களுக்கு கிளியராக இல்லாமல் போயிடும். அதுக்காக தான் பொறுமையாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ போடுறப்ப இதை வந்து நான் கட் பண்ணி 2 வீடியோவை போட்டுறேன். அப்போ உங்களுக்கு என்ன ஈஸியாக இருக்கும் இல்லையா? இப்போ அந்த சைடில் பார்த்தீங்களா ஒரு மாதிரி தெரியுது, பிசிறாக தெரியுது இல்லையா? அதை நம்ம சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கணும். சால்ட்ரிங் பண்ணுறது பெரிய வேலை கிடையாது. கேண்டிலோ விளக்கோ அதை மாதிரி வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். சால்ட்ரிங் மிஷின் வந்து இதில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் இப்போதைக்கு. அவ்வளோதான். அப்போனா அது பிரியாமல் இருக்கும். உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். நான் வந்து இந்த பக்கத்துக்கு ஒரு 5 அந்த பக்கத்துக்கு ஒரு 5ன்னு ஒரு 10 இதை மாதிரி நான் ஃப்ளார் செஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ ஃப்ரேமில் ப்ளவுஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சென்டரில் அதாவது யூனிக் யூனிக்கோட கார்னருக்கு நான் வந்துட்டேன். எனக்கு அந்த இடத்துல வேணுங்கிறதுக்காக. இப்போ இந்த ரோஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது விழுந்துடக்கூடாது. அதனால் சுற்றிலும் அழகாக நல்லா ஸ்டிச்சஸ் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்துங்க, இல்லைன்னா அது விழுந்துடும். அதனால் ஃபுல்லாக சுற்றிலும் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துங்க. பொறுமையாக பண்ணுங்கள், நீட்டாக பண்ணுங்கள். இதே மாதிரியே சுற்றிலும் நல்லா ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துங்க. த்ரெட்டு வந்து சேம் கலர் த்ரெட்டே யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் தெரியாமல் இருக்கும். இதை மாதிரி அழகாக ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துங்க. சுற்றிலும் போட்டு எடுத்துங்க. அதுக்கப்புறம் பெட்டல்ஸ் எடுத்து இந்த பக்கத்தில் ஒரு 5 பெட்டல்ஸு, அந்தாண்ட பக்கத்தில் ஒரு 5 பெட்டல்ஸ்னு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். நார்மல் ஸ்டிச்சிங் தான். இதுக்கு வந்து தனிப்பட்ட ஸ்டிச்சிங்னு எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு 2 வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 2த்துக்கு நடுவில் ஒன்று வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்தாண்டி இந்தாண்டி ஒன்று வைக்க போகிறேன். அதை மாதிரி
ஒரு பக்கத்துக்கு 5, இன்னொரு பக்கத்துக்கு ஒரு 5 வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இதை மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்து தான், இருந்தாலும் உங்களுக்கு கிளியராக புரியணுன்றதுக்காக இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக எடுத்துட்டேன். அவ்வளோதான். இதை மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க. இதில் ஃப்ரேம் ஃபிக்ஸிங் போட்டேன், இன்னும் லென்த்தாக போணுச்சு. அதனால் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறதை இன்னொரு வீடியோவில் போடுறேன் நான் உங்களுக்கு. இதை மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க. இந்த பக்கத்தில் டோட்டலாக நான் வந்து 5 வைக்க போகிறேன். அதை மாதிரி இந்த பக்கத்துலேயும் நான் வந்து ஒரு 5 வைக்க போகிறேன். பேக் சைடு வந்து நார்மல் ஸ்டிச்சிங் தான். நம்ம எப்போவுமே நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நார்மலாக குத்தி நார்மலாக ஸ்டிச் போட்டு எடுத்துங்க. சப்போஸ் உங்களுக்கு இது வரலை அப்படின்னா முடிச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். நார்மல் ஸ்டிச்சிங் தான் இது பேக் சைடு. அப்புறம் கட் பண்ணி எடுத்துங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது தான், இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்ச அப்புறமேலுக்கு உங்களுக்கு அந்த ஸ்டிச் பண்ணது தெரியக்கூடாது, பிசுரெல்லாம் வெளியில் தெரியக்கூடாது. அதை மறைக்கிறதுக்கு மேலே ஃப்ளவர் சீக்வன்ஸ் வச்சு அதையும் மறைச்சிருங்க. ஃப்ளவர் சீக்வன்ஸ் வச்சிங்கன்னா அது மேலே ஒரு சின்ன பீடு வைக்கணும். ஃப்ளவர் சீக்வன்ஸு பீடு வச்சு நீடில் கொண்டு போய் ஃப்ளவர் சீக்வன்ஸோட ஹோலில் தான் விடணும். அப்போ தான் அது லாக் ஆகும். அதை மாதிரி எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் ஃப்ளவர் சீக்வன்ஸ் வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது நிறைய உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதனால் இதுக்கு வந்து பெருசாக நான் வந்து இது கொடுக்கல, ஏன்னா உங்களுக்கு தெரியுன்றதுனால. அந்த ரோஸை சுற்றிலும் கூட நீங்கள் வேறு ஏதாவது வைக்கணுனாலும் வச்சுக்கலாம், அதுவும் அழகாக இருக்கும். ஏன்னா வீடியோ லென்த்தாக போகிறதுனால நான் இதோட முடிச்சுக்கிறேன். இது பேஸ். இதை வச்சுட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். இதை மாதிரி அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க. ஃப்ளவர் சீக்வன்ஸு, அது மேலே ஒரு பீடு, அதுமாரி கொடுத்து எங்கெங்கெல்லாம் அந்த பிசுறு மாதிரி தெரியுதோ அதெல்லாம் கவர் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் இது உங்களுக்கு அழகாக இருக்கும். நல்லா பொறுமையாக பண்ணுங்கள், அழகாக பண்ணுங்கள். என்ன டவுட்னாலும் நீங்கள் கேளுங்க, வாட்ஸ்அப்லேயே கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி, அழகாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளவுதான். இதை மாதிரி அந்த பக்கமும் போட்டு எடுத்துங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.